ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் அருமையான அதாவது ரொம்ப டேஸ்ட்டாகவும் அதே சமயம் ரொம்ப சிம்பிளாகவும் ஒரு லஞ்ச் ரெசிபி தான் பண்ண போகிறோம். ஒரு காம்போவாக பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதல்ல சோயா ஊற வச்சலாம். நல்லா தண்ணி பாருங்கள், நல்லா கொதிக்க வச்சிட்டேன். அதில் சோயா போட்டுக்கலாம். நமக்கு எந்தளவுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு சோயா எடுத்திருக்கேன். நல்லா தண்ணியில் இந்த மாதிரி ஊற போட்டுடலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு அதை பாட்டுக்கு ஊறட்டும். இப்போ மாற்றி வச்சிடலாம். அடுத்ததாக பாருங்கள், குக்கரில் ஒரு 200 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு கழுவிட்டு சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஊற வச்சு சேர்த்தாலும் சரி, கழுவிட்டு சேர்த்தாலும் சரி, அது உங்கள் விருப்பம். அவ்வளோதான். அது கூட ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். அடுத்து 3 பச்சை மிளகாய், ஒரு 5 பல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, 3 தக்காளி. அடுத்து மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்து மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன். அடுத்து உப்பு. இப்போ கலந்துருவோம். பச்சை மிளகாயும் மிளகாத்தூளும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அது நம்ம வீட்டுக்கு ஏற்ற மாதிரி காரம் நான் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு உங்கள் விருப்பப்படி சேர்த்துக்கலாம். 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா ஊற வச்சு தண்ணியெல்லாம் புழிஞ்சிட்டு கொஞ்சம் பச்சை தண்ணியை ஊற்றி அதையும் நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா தண்ணி இல்லாமல் புழிஞ்சுக்கணும். அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். பச்சரிசி மாவு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/4 ஸ்பூன். சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் சேர்த்துருக்கோம். கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு. அடுத்து கொஞ்சமாக கரம் மசாலா, அதாவது 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக சேர்த்துக்கோங்க. அடுத்து மிளகுத்தூளும் ஒரு 1/4 ஸ்பூன். இப்போ கலந்துருவோம். அவ்வளோதான். பாருங்கள், நிறைய மசாலாலாம் தேவையில்லை. லைட்டாக இந்த மாதிரி கலர் கொஞ்சமாக இருக்கிற மாதிரி சேர்த்துக்கிட்டால் போதும். அவ்வளோதான். ரொம்ப நேரம்லாம் ஊற வைக்கணும் அப்படிங்கிறது இல்லை. உடனே நம்ம வறுத்துக்கலாம். கடாய் வச்சு பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நிறைய எண்ணெய் ஊற்றி சில்லி அளவுக்கெல்லாம் தேவையில்லை. கொஞ்சமாக ஊற்றிட்டு பொரிச்சிக்கிட்டால் போதும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா போட்டு பொரிச்சிடலாம். எல்லாத்தையும் ஒட்டுக்கவே போட்டுடலாம். போட்டுட்டு வறுத்து எடுத்துக்கலாம். சும்மா ரொம்ப நேரம்லாம் வறுக்க தேவையில்லை. லைட்டாக வறுத்தா போதும். பாருங்கள், அவ்வளோதான், வறுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நான் வேறு கடாய், முதல்ல கருப்பு கலர் கடாய் வச்சுருந்தேன். அதில் அடி பிடிக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த கடாய்க்கு நான் மாற்றிட்டேன். கொஞ்சமாக அப்படியே இந்த 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு, ஏன்னா நம்ம எண்ணெயில் தான் வறுத்து எடுத்துருக்கோம், அதனால் அதிகமாக வேணாம், கொஞ்சமாக ஊற்றிட்டு ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நல்லா க்யூப் சைஸ்க்கு ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பெரிய சைஸ்க்கு வெட்டியிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். அடுத்து 2 பச்சை மிளகாய், லைட்டாக வெங்காயம் பச்சை மிளகாய் வளர்ந்துங்க. ஒரே ஒரு தக்காளி, அதையும் ரொம்ப குழைய விடக்கூடாது. பச்சை மிளகாயாக இருந்தாலும் எல்லாமே அந்த பச்சை மாதிரி அப்படியே இருக்கணும். அதை பச்சை மாறாமல் வதக்கி எடுத்துட்டு சும்மா 1 நிமிஷம் கூட வதக்க தேவையில்லை. ஒரு 30 செகண்ட் வதக்கிக்கிட்டால் போதும். கூடவே சோயா சாஸ் ஒரு 1/2 ஸ்பூன். இது கூட நம்ம பொரிச்சு வச்ச சோயாவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்துருவோம். அவ்வளோதான். நல்ல காரசாரமாகவும் இருக்கும், அதே சமயம் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். பாருங்கள், இப்போ மல்லித்தலை தூவிட்டு ஒரு கிளறு. அவ்வளோதான். சூப்பரான ஒரு சைட் டிஷ். சும்மா கூட நார்மலாக ஒரு ஸ்நாக்ஸ் போல் கூட நீங்கள் ஒரு சாயங்கால நேரமாக ஒரு காரசாரமாக ஏதாவது சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சோயா செய்வீங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான சோயா வறுவல் ரெடி. நல்லா அப்படியே மட்டன் சிக்கன் வறுவல் செஞ்சு சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். வெறும் வாயில் கூட சாப்பிட்லாம். சைடிஷாக தான் வச்சு சாப்பிட்ணுன்னுலாம் இல்லை. நான் இன்றைக்கி இது பருப்பு குழம்பு வச்சுருக்கேன், அதுக்கு சைடிஷாக தான் பண்ணியிருக்கேன். அருமையான பருப்பு வெந்துருச்சு. நம்ம கரண்டி வச்சு மசிச்சாலே போதும் போல், அந்தளவுக்கு நல்லா வெந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ பருப்பு மத்து வச்சு நல்லா கடைஞ்சிட்டு இதை தாளிச்சிடலாம். நல்லா தக்காளி நிறைய போட்டு இந்த மாதிரி பருப்பு கடைஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ நல்லா கெட்டி பருப்பாக வச்சுக்கோங்க. அதுவும் தண்ணியாக இல்லாமல் நல்லா, இது கூட எதுவுமே கலக்கக்கூடாது, அப்படியேவும் கெட்டியாகவே வச்சுக்கணும். தண்ணி கூட லைட்டாக கலக்காமல் அப்படியே தாளித்து சாப்பிட்டா அப்படி இருக்கும். கொஞ்சம் மல்லித்தலையை போட்டுட்டு அப்படியே கடைஞ்சி விட்ருவோம். அப்படி சூப்பராக வெந்து அருமையாக வந்துருப்பாருங்க பருப்பு. கலரும் பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்குது. இப்போ தாளிச்சிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் சீரகமும் கொஞ்சம் கடுகு சேர்த்து பொரிய விட்டுறலாம். அவ்வளோ. கடுகு சீரை பொரிஞ்சேன்னா ஒரு 2 பல் பூண்டு சின்னதாக வெட்டியிருக்கேன், இல்லைன்னா தட்டி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம்.
கூட 2 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள். அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பருப்பில் ஊற்றிடலாம். அவ்வளோதான். அருமையான ஆந்திரா பருப்பு ரெடி. டொமேட்டோ பப்பு சூப்பராக ரெடி. தக்காளி வந்து அதிகமாக போட்டுக்கோங்க, அப்போ தான் அந்த தக்காளியோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். புளியெல்லாம் ஊற்றணும் அப்படின்லாம் கட்டாயெல்லாம் இல்லை. தக்காளி அதிகம் போட்டோம்னா புளி ஊற்றுறதுக்குலாம் அவசியமே இல்லை. அதனால் இந்த அளவோட இப்போ முடிஞ்சுது. பருப்பு ரெடி, சோயாவும் ஒரு பக்கம் ரெடியாக இருக்குது, பருப்பும் ரெடி, சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இன்றைக்கி லன்ச்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஆந்திரா டொமேட்டோ பப்பு சாப்பாடு பாருங்க, அவ்வளோ அருமையாக நல்லா இந்த மாதிரி கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த பருப்பு மட்டும் தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட கொஞ்சம் ரசமும் சேர்த்து சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு சைடிஷாக ஒரு ஸ்பெஷல் ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோயாவில் சில்லியும் இல்லாமல் வறுவலும் இல்லாமல் ஒரு அருமையான ஒரு வறுவல். இது அதிகமாக மசாலா போடாமல் சும்மா லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக மசாலா போட்டு இந்த மாதிரி வறுத்து எடுத்து இது மாதிரி வெங்காயம் தக்காளி எல்லாம் முழுசாக போட்டு அப்படியே வறுத்து சாப்பிட்றப்போ டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் இதை வந்து ஸ்நாக்காக கூட சாப்பிட்லாம், அந்தளவுக்கு ரொம்ப ருசி. இந்த மாதிரி ஒரு வெங்காயத்தையும் இந்த மாதிரி ஒரு சோயாவை எடுத்து அப்படியே சாப்பிட்டிங்கன்னா சொல்லவே வேணாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இந்த பருப்பு குழம்புக்கு தான் இந்த சைடிஷ் வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு லஞ்ச், அதாவது சோயா வறுவல். இதில் ரொம்ப ஸ்பெஷல் என்னென்னா சோயா வறுவல் இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் ஸ்நாக்காகவும் சாப்பிட்லாம், இல்லைன்னா நீங்கள் சைடிஷாகவும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் எந்த ரெசிபி செஞ்சிட்டாலுமே இந்த மாதிரி ஒரு சோயா வறுவல் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் பருப்பு குழம்பும் அதே போல் தான். டேஸ்ட் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ரெண்டையுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.